ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு கோதுமை மாவை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு சோடாப்பூ, இப்போ சால்ட்டு, நெக்ஸ்ட்டு சீரகமும் பெப்பரையும் கொஞ்சம் லைட்டாக அரைகுறையாக நுணுக்கி இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ண எண்ணெய் இதில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கிளறி விட்டுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சு வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சு ஊற வைக்கணும். இப்போ நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இப்போ பால்ஸ் மாதிரி ஊட்டி வச்சாச்சு. இதை நம்ம இப்போ தேய்க்கணும். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும். மாவில் இந்த மாதிரி எப்பயும் போல உருட்டுற மாதிரி லைட்டாக ஊட்டிக்கோங்க. சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்க போகிறோம். இப்படி தேய்ச்சாச்சு. இதை இப்போ கத்தியில் கட் பண்ணணும். இப்போ இந்த சைடு கட் பண்ணியாச்சு. இப்போ இப்படி கட் பண்ணணும். இப்போ இதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ தனித்தனியாக எடுத்து எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. பொண்ணுன்னா போட்டுட்டு இருக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலரில் வரவும் நம்ம எடுத்துடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கணும். இப்போ கோதுமை சேவை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.